நம்ம தேசிய திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் இப்போ வர இருக்காங்க. அவங்க தலைமையில் இப்போ மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கு. இன்றைய தினம் அந்நியாருடைய சீரிய தலைமையிலே லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி இன்று திருப்புவனத்திலே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. மனிதாபிமானமற்ற செயல் இது. காவல்துறை வன்மையா கண்டிக்கிறோம். தேமுதிக சார்பா வன்மையா கண்டிக்கிறோம். ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்றாங்க? போலீஸ்காரரை நாங்க கடுமையா கண்டிக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இன்று திருப்புவனத்தில் தம்பி அஜித்குமார் அவர்களின் காவல்துறையால் படுகொலை செய்யப்பட்டு மிக வன்மையாக கொலை செய்யப்பட்டதை கண்டித்து தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் திருமதி அந்நியார் அவர்களின் தலைமையில் இன்று மதுரை புறநகர் தெற்கு மாவட்டத்தின் சார்பாக மதுரை பசுமலை பைனாம் பகுதி கழகத்தின் சார்பாக இன்று ஆரியப்பட்டி துணைதர் வட்ட கழகத்தின் சார்பாகவும் இன்று அந்த கூட்டத்தில் கலந்து கொள்வதாக தெரிவித்துக் கொள்கிறேன். திருப்பூரத்து பக்கத்துல ஆரியப்பட்டியிலிருந்து நாங்க போறோம். இந்த அஜித் பிரச்சனைக்காக வேண்டி நாங்க போய்கிட்டு இருக்கோம். அந்நியார் தலைமையில நாங்க இந்த கொலை சம்பந்தப்பட்ட விஷயமா நாங்க ஆர்ப்பாட்டம் பண்ண போறோம். இந்த மாதிரி கண்டிக்க கூடாது, இந்த மாதிரி கண்டனம்லாம் பண்ணவே கூடாது. நாங்க கண்டனத்துக்காண்டி தான் போறோம். ஏன் இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பண்றாங்க? போலீஸ்காரரை நாங்க கடுமையா கண்டிக்கிறோம். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இப்பொழுது தமிழ்நாடையே சம்பித்து போன தம்பி அஜித்குமாரின் மரணம் உலகமே திரும்பி பார்த்துக்கிட்டு இருக்கு. நம்ம நாடு எங்க நோக்கி போய்க்கிருக்குன்னு தெரியல. ஒரு சின்ன தவறு செஞ்சாலும் என்ன ஏதுன்னு விசாரிக்காமலே கூட்டு போற வழியிலேயே அடிச்சு சித்திரவதை பண்ணி கொண்டிருக்காங்க. மீண்டும் ஒரு சாத்தவங்குளம் தான் நடந்துருக்கு. இன்னும் என்ன நடக்க இருக்க வாய்ப்பு அப்படின்னு தெரியல மக்கள். இது போல பெரிய நடவடிக்கை நடந்துச்சுன்னா இந்த தமிழ்நாடுமே சேர்ந்து மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கிறது. இப்பொழுது நம்ம தேசிய திராவிட கழகத்தின் பொதுச் செயலாளர் அந்நியார் இப்போ வர இருக்காங்க. அவங்க தலைமையில் இப்போ மிகப்பெரிய ஆர்ப்பாட்டம் நடக்க இருக்கு. வணக்கம். என் பேர் நாராயணன். இப்போ நம்ம அஜித்குமார் கொலை வழக்கு இப்போ நடந்திருக்கு. இப்போ ஒரு காவல்துறை அதிகாரிகள் கொண்டு போய் அவரை கொண்டுட்டாங்கன்னா இன்னைக்கு அந்நியார் தலைமையில் இன்னைக்கு ஆர்ப்பாட்டம் நடக்க போகுது. இந்த கொலை வழக்கை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? பாவம், ஒரு அப்பாவிங்க. அவன் அந்த மடப்புறம் கோயிலில் வேலை ஆகிற ஒரு டெம்பரவரி காவலாளி. அவன் இது திருட்டு கேஸே கிடையாது. முதல்ல இது சந்தேகத்தின் பேர்ல அந்த அம்மா போய் சொல்றாங்க, நிக்கிதான்றது அம்மா போய் அவங்க அம்மாவும் போய் நகையை காணோம் அப்படின்னு ஒரு திருப்புவனம் ஸ்டேஷன்ல சொல்றாங்க. இது மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்கு போலீஸ். இது யாருடைய தூண்டுதலின் பேர்ல இந்த நடவடிக்கை எடுத்தாங்க? அடிச்சே கொண்டிருக்காங்க. பாவத்தை. மனிதாபிமானமற்ற செயல் இது. காவல்துறை வன்மையா கண்டிக்கிறோம். தேமுதிக சார்பா வன்மையா கண்டிக்கிறோம் நாங்க. இது மிருகத்தனமான செயல். இது மிருகத்தனமான செயல். இது தமிழகத்தில் உள்ள காவல்படையின் கடும் தாக்குதலால் 23 காவல் கொலை நடைபெற்றது. இது 24வது கொலை. இது போன்ற ஒரு கடுமையான சம்பவம் தமிழகத்திலே தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. இந்த ஸ்டாலினுடைய ஆட்சியிலே தவறு செய்யாத ஒருத்தருக்கு கடுமையான தண்டனை அளித்தது மிக வருந்தத்தக்க கூடியது. இன்று தமிழகத்தில் உள்ள அத்தனை அரசியல் கட்சிகளும் பொதுநல அமைப்புகளும் தன்னுடைய கண்டனத்தை அந்த திருப்புவனத்திலே சென்று வருத்தம் தெரிவித்துக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தமிழக காவல்துறை, தமிழக ஆட்சி இனி வரும் காலங்களிலாவது இது போன்ற சம்பவங்கள் நடைபெறாத அளவுக்கு தன்னுடைய ஆட்சியை நடத்த வேண்டும் என்று தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக கேட்டுக்கொள்வதுடன் இன்றைய தினம் அந்நியாருடைய சீரிய தலைமையிலே லட்சக்கணக்கான தொண்டர்களை திரட்டி இன்று திருப்புவனத்திலே ஆர்ப்பாட்டம் நடைபெற இருக்கிறது. அந்த ஆர்ப்பாட்டத்தை முன்னிட்டு திருப்பூர் சட்டமன்ற தொகுதியின் சார்பாக நாங்கள் திரளாக அந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொள்ள
தயாராக இருக்கின்றோம். மண்ணின் மைந்தனுக்கு நீதி கேட்டு வருகிறதும் தென்னகத்தை சாட்சியான அண்ணியா நீதி கேட்டு வரும் அண்ணியா கற்பக்கரசு கண்ணையின் பேத்தி வந்தியா நீதி கேட்டு வருகின்றிருக்கும் அண்ணியா மண்ணின் மைந்தனுக்காக நீதி கேட்டு வந்திருக்கும் அண்ணியா காவல்துறை குற்றத்தை அடக்க வந்திருக்கும் வீரமங்கை அண்ணியா தமிழக அரசின் குற்றத்தை அடக்க வரும் வீரமங்கை அண்ணியா தென்னகத்தை சாட்சியான அண்ணியா தமிழக காவல்துறையை அடக்க வரும் இந்தியா தமிழக காவல்துறை அடக்க வரும் இந்தியா திருப்பூர காவல்துறை கண்டிக்க வரும் இந்தியா காவல்துறை கண்டிக்க வரும் இந்தியா மாவட்ட காவல்துறை கண்டிக்க வரும் இந்தியா மாவட்ட காவல்துறை கண்டிக்க வரும் இந்தியா முதல்வரை கண்டிக்க வரும் இந்தியா முதல்வரே
என்றால் போதுமா இழந்த உயிரை அந்த தாய்க்கு திரும்ப தர முடியுமா மன்னிப்பு 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 கேப்டனுக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு 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 கேப்டனுக்கு தமிழில் பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் நியாயம் வேண்டும் உண்மைக்கு நியாயம் வேண்டும் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக ஆர்ப்பாட்டம் மக்கள் மனதில் என்றும் கேப்டன் ஆசையில் ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் இது ஆர்ப்பாட்டம் தேமுதிக பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியார் தலைமையில் ஆர்ப்பாட்டம் மக்கள் பிரச்சனைக்காக வேலு நாச்சியாரின் மறு உருவம் புரட்சி தலைவி வீரமங்கை வேலு நாச்சியாரின் தவ புதல்வி அந்நியார் அவர்களை வருக வருக என வரவேற்று அஜித்குமார் அவர்கள் இறந்ததற்கு காவல்துறையை கண்டித்து இந்த சிறப்பான ஆர்ப்பாட்டத்திற்கு வருகின்றிருக்கும் மாநில நிர்வாகிகளுக்கும் மாவட்ட தலைவர்களுக்கும் மாவட்ட செயலாளர்களுக்கும் மற்றும் இங்கே வந்திருக்கும் ஒன்றிய கழக செயலாளர்களுக்கும் நகர்கழக செயலாளர்களுக்கும் மற்றும் கிளைக்கழக செயலாளர்களுக்கும் இங்கே வருகின்றிருக்கும் தாய்மார்களுக்கும் அனைவருக்கும் நகர் ஒன்றிய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக என்னுடைய முதல் நன்றியை தெரிவித்துக் கொண்டு 2 நிமிஷம் கண்டிப்பாக எல்லாரும் எந்திரிச்சு நிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். எல்லாருமே ஸ்டேஜ்ல இருக்கிறவங்க, கீழே உட்கார்ந்து இருக்கவங்க அனைவருமே அதுக்கும் ஒரு 2 நிமிஷம் நான் நிக்க சொன்னேன் அப்படின்னா, இங்க மடப்புறம் காளியம்மன் கோவிலிலே அஜித்குமார் என்கின்ற ஒரு இளைஞரை படுகொலை செய்து காவல்துறையை கண்டிச்சு இந்த ஆர்ப்பாட்டம். எனவே அந்த சின்ன வயசு 29 வயசு தான் அந்த பையனுக்கு, துடிதுடிக்க மரணிச்சிருக்க. அவருக்காக ஒரு 2 நிமிடம் அனைவரும் சேர்ந்து மௌன அஞ்சலி செலுத்த வேண்டும் என்று எல்லாரையும் நான் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். இன்றைக்கு சிவகங்கை மாவட்டம் திருபுவனத்திலே உங்கள் அனைவரையும் சந்திப்பது ஒரு துக்கமான ஒரு விஷயம். நான் திருபுவனத்துக்கு எத்தனையோ வாட்டி வந்திருக்கேன். இதுக்கு முன்னாடி ஒரு மாபெரும் பொதுக்கூட்டம் இதே திருபுவனத்தில் நாம் நடத்தணும். இன்றைக்கு அஜித்குமாருக்காக இங்கே கூடியிருக்கின்ற எங்களுடைய மாவட்ட செயலாளருடைய தலைமையிலே மிக சிறப்பாக இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கும் எங்கள் மாவட்ட செயலாளர் திருவேங்கடம் அவர்களுக்கும் மற்றும் என்னுடன் இந்த ஆர்ப்பாட்டத்திலே பங்கேற்க வந்திருக்கும் எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் அனைவருக்கும், மண்டல பொறுப்பாளர் அண்ணன் பன்னீர்செல்வம் அவர்களுக்கும், எங்களுடைய அனைத்து நிர்வாகிகளுக்கும், தாய்க்குலங்களுக்கும், பொதுமக்களுக்கும், சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த ஒன்றிய நகர பேரூர் கழக கிளைக்கழக நிர்வாகிகள், மகளிரணி சகோதரிகள், என் உயிரினில் கலந்த என் அன்பு உடற்பிறப்புகளாகிய உங்கள் அனைவருக்கும், பத்திரிகை நண்பர்களுக்கும், தாய்க்குலங்களுக்கும் முதல் கண் எனது பணிவான வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த
சிவகங்கை மாவட்டம் அப்படின்னு நம்ம சொன்னாலே எதுக்கு சிறந்த இடம்? மதுரை மாவட்டத்துல தான் நம்ம அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் உங்கள் வீட்டு பிள்ளை கருப்பு எம்ஜிஆர் கேப்டன் பிறந்த தென் மாவட்டம் அப்படின்னு சொன்னாலே பெருமைக்குரிய ஒரு தென் மாவட்டம் இது. இங்க சிவகங்கை அப்படின்னு சொன்னாலே வீர நாச்சியார் வேலு நாச்சியார் பிறந்த ஒரு புண்ணிய பூமி, மருது பாண்டியர்கள் பிறந்த பூமி. அது மட்டும் இல்லை, தென் மாவட்டத்திற்கே பெருமை சேர்த்தவர் அழகு முத்துக்கோன் அவர்கள் பிறந்த மாவட்டம். அதே போல ஐயா பசும்பொன் முத்துராமலிங்க ஐயா தேவர் அவர்கள் பிறந்த மாவட்டம். கர்ம வீரர் காமராஜர் அவர்கள் பிறந்த விருதுநகர் மாவட்டம். அதே போல இந்த மாவட்டத்தில் பிறந்தவர்கள் ஏராளம் ஏராளம். ஒரு வீரம் புரிந்த ஒரு மண் அப்படின்னா இந்த சிவகங்கையை நாம் கட்டாயம் சொல்லணும். இந்த சிவகங்கை மாவட்டத்தில் இன்னைக்கு இப்படி ஒரு கொடுமையான ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்கிறது அப்படின்னா இது நிச்சயமாக மனிதர்களாக இருக்கின்ற யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். அஜித்குமார் யார்? அவர் இன்னைக்கு நம்ம எல்லாரும் இன்னைக்கு அவருக்காக இங்க கூடி இருக்கோம். ஆனா அந்த ஒரு உயிர் அன்னைக்கு எத்தனை விஷயத்துல நம்ம எல்லாரும் பார்த்தோம். துடிக்க அடிச்சே கொண்டிருக்காங்க, அடிச்சே கொண்டிருக்காங்க. எல்லாருமே மனிதர்கள் தான். இங்க யாரும் வானத்துல இருந்து வந்து குதிச்சிடல. எல்லாரும் அவங்க அம்மா வீட்டுல அவங்க அம்மா வயிற்றுல 10 மாதம் சுமந்து பெற்றெடுத்தவங்க தான். இங்க ஒரு அஜித்குமாரை அடிக்கின்ற உரிமையை காவல்துறைக்கு கொடுத்தது யார்? அந்த காவல்துறை என்ன மனிதர்களா இல்ல மிருகங்களா அப்படின்னு சொல்லி மக்கள் சார்பாக அவங்களிடம் நான் கேள்வி கேட்கிறேன். இன்னைக்கு ஒரு ஏழை குடும்பத்தை சேர்ந்தவர்கள் அவங்களுக்காக யாரும் வரமாட்டாங்க, அவங்களுக்கு ஆதரவா யாரும் பேச மாட்டாங்கன்னு மமதையில் தயவு செய்து இருக்கக்கூடாது. யாராக இருந்தாலும் இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த காவல்துறை இன்னைக்கு காக்கி சட்டை போடுவதற்கு ஒரு அடையாளமாக வாழ்ந்தவர் நமது கேப்டன் புரட்சி கலைஞர் அவர்கள். ஒரு போலீஸ் எப்படி இருக்கணும்ன்றதுக்கு அடையாளமாக உதாரணமாக வாழ்ந்தவர் கேப்டன் அவர்கள். ஆனால் இன்னைக்கு அந்த காவல்துறையை தலை குனிந்து வெட்கப்படக்கூடிய அளவுல இந்த செயல் நடந்திருக்கிறது என்றால் இது தமிழ்நாட்டில் நடந்த மிக கொடுமையான ஒரு கொலையாக நம்ம பார்க்கிறோம். இந்த தேசிய முற்போக்கு திராவிட கழகம் உங்கள் அத்தனை பேருடைய ஆதரவோடு ரசிகர் மன்றமா இன்னைக்கு கட்சியாக உருவாகி 20 ஆண்டு காலம் மக்களுக்காக பணி செய்து கொண்டிருக்கிறோம். கேப்டன் அவர்கள் செல்லாத ஊரே இல்லைன்னு சொல்ற அளவு தமிழ்நாடு முழுக்க கேப்டன் அவர்கள் என் மக்களே என்று உங்களுக்காக அவர் குரல் கொடுத்தது இந்த காற்றிலே கலந்திருக்கிறது. கேப்டன் எங்கேயும் போலமா நம்ம கூடயே தான் இருக்கார். அவரோட ஆசீர்வாதத்தும் தான் இங்க ஒவ்வொரு நிகழ்ச்சியுமே இங்க நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கூட்டத்திலையும் நம்ம தலைவர் இங்க தான் இருக்கார். அவர் உலகத்திலேயே அவருக்கு ரொம்ப பிடிச்ச ஊர் மதுரை. இந்த உலகத்திலேயே அவருக்கு மிகவும் பிடிச்ச உணவு மதுரை உணவு. அவருக்கு இந்த உலகத்திலேயே பிடித்த மனிதர்கள் யாருன்னா மதுரையை சேர்ந்த தென் மாவட்டத்தை சேர்ந்த என் சகோதர சகோதரிகளை நீங்க தான். அதனால தலைவர் எங்கும் போல நம்ம கூட தான் இருக்கார், நம்மளை வழி நடத்தி கொண்டு இருக்கிறார் என்பதை மட்டும் உங்ககிட்ட உறுதியா சொல்றேன். அந்த நம்பிக்கை தான் என்னை இன்னைக்கு வழி நடத்தி கொண்டு இருக்கிறது. இங்க இவ்வளவு பெண்கள் இருக்கீங்க. இது என்ன பூமி? மடப்புறம் காளியம்மனுடைய பூமி இது. என் கண்களிலே நீங்கள் எல்லாம் காளியின் அவதாரங்களாக, சக்தியின் அவதாரங்களாக தான் என் கண்ணில் தெரியுறீங்க. அந்த மடப்புறம் காளியம்மன் கோவில், இங்க சிவபெருமான் கோயில் எவ்வளவு விசேஷம்னு உலகத்துக்கு தெரியும். அங்க ஒரு தனியாருடைய செக்யூரிட்டி பியூரோல வேலை செஞ்சவர் தான் அஜித்குமார். அவர் என்ன தப்பு பண்ணாரு? யார் அந்த நிக்கிதான்ற பேட்டியா? இன்னைக்கு அஜித்குமாரை பிடிச்சி அடிச்சு கொல்றீங்களே, அந்த கம்ப்ளைண்ட் பண்ண அந்த பெண்ணை யாராவது இதுவரைக்கும் என்கொயரி பண்ணீங்களா? அது சொல்றது உண்மையா பொய்யா, என்ன அதுக்கு பின்னாடி இருக்குன்னு யாராவது அது ஆராய்ச்சி செய்தீர்களா? யார் அந்த அது நிக்கிதா? அவங்க அம்மா கூட்டு வந்தாங்களா? கார் பார்க் பண்ண சொன்னாங்களா? கார்ல நகை இருந்துச்சுன்னா
அதுக்காக விசாரணை என்று கூட்டு போய் அடிச்சு கொண்டா எந்த வகையில் நியாயம்? அந்த அம்மாவும் இன்னைக்கு 10 மாசம் சுமந்து தானே அந்த குழந்தைங்களை பெற்று எடுத்திருக்காங்க. கணவர் இல்லாமல் அந்த 2 பையனை வளர்க்க அந்த அம்மா எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படின்னு இங்க இருக்கிற ஒவ்வொரு தாய் குலத்துக்கும் நானும் ஒரு அம்மா, நீங்களும் ஒரு அம்மா. அந்த அம்மாவின் வலி அந்த பெண்களுக்கு, அம்மாக்களுக்கு தான் அது தெரியும். அதை விட்டுட்டு இன்னைக்கு விசாரணை என்ற பேர்ல அந்த பையனை அடிச்சு கொல்றீங்கன்னா உங்களுக்கு யார் அந்த உரிமையை கொடுத்தாங்க? இன்னைக்கு மாதா, பிதா, குரு, தெய்வம் அப்படின்னு தான் நம்ம சொல்றோம். ஒரு குழந்தைய 10 மாசம் பெற்று வளர்த்த அந்த அம்மாக்கு தான் அந்த குழந்தைய அடிக்கிற முதல் உரிமை. கண்டிப்பாங்க, அரவணைப்பாங்க, அந்த குழந்தைக்கு என்ன வேணுமோ அந்த அம்மா செய்வாங்க. அடுத்தது அப்பா, அதுக்கு அடுத்தது யாருக்கு அடிக்கிற உரிமை? ஆசிரியர்களுக்கு மட்டும்தான். சரியா படிக்கலைன்னா அந்த குழந்தையை நல்வழிப்படுத்த ஆசிரியர்கள் தான். அதுக்கு அடுத்து அந்த மிகப்பெரிய பொறுப்பை இன்னைக்கு அரசாங்கம் யார் கையில கொடுத்திருக்கு? காவல்துறை கையில கொடுத்திருக்கு. ஆனா காவல்துறை இன்னைக்கு என்ன பண்ணிட்டு இருக்காங்க? காவல்துறையா இது? காவு வாங்கும் துறையாக, மக்களை வஞ்சிக்கும் துறையாக, மக்களை ஏமாற்றும் ஒரு துறையாக, லஞ்சம் ஊழலுக்கு அடிபட்ட ஒரு துறையாக இன்னைக்கு மாறி இருக்கிறது. காவல்துறையினரே உங்களை கேட்டுக்கொள்கிறேன், விசாரணைக்கென்று அழைத்து சென்றால் விசாரணை மட்டும்தான் செய்யணும். அவர்களை அடிப்பவோ துன்புறுத்தவோ எதுவுமே நிரூபிக்க முடியாத போது எப்படி அந்த பையனை நீங்க அடிச்சு கொள்றீங்க? யார் உங்களுக்கு அந்த உரிமையை கொடுத்தாங்க? உங்க எல்லாத்தையும் கேட்டுக்கிறேன், இந்த கூட்டம் ஏதோ இன்னைக்கு கூடணும், அஜித் குமாருக்காக ஒரு போராட்டத்தை நடத்தணும் போகணும்ன்றது இல்ல. நீங்க இன்னைக்கு கண் துடைப்பு நாடகமாக கைது செய்து இன்னைக்கு அந்த 5 காவலர்களை வச்சிருக்கீங்க. ஆனா இன்னைக்கு வரைக்கும் அவங்க மேல எந்த ஒரு எஃப்ஐஆர் கூட போடல என்ற செய்தி வரும் பொழுது உண்மையிலேயே மனசுக்கு கஷ்டமா இருக்கு. ஆனா நீதி அரசர்களை நான் தலை வணங்குகிறேன். நீதி அரசர்கள் இதை கையில எடுத்து உண்மை நிலையை வெளியே கொண்டு வர இன்னைக்கு நீதி அரசர்களே வந்து என்கொயரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த வழக்கை சிபிஐக்கு மாற்ற வேண்டும், அப்பொழுதுதான் நியாயம் கிடைக்கும் என்பதற்காக சிபிஐக்கு இந்த வழக்கை மாற்றி உண்மை நிலை வெளியே தெரியணும். அந்த பையன் சும்மாவே திருடிட்டாங்கிறீங்களே, இப்படியேதான் நடந்துச்சு. மதுரையில் என்ன நடந்தது? கண்ணகி கோவலன் வாழ்க்கையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அந்த அம்மா கண்ணகி கற்புக்கரசி, அவருடைய கணவர் அந்த கால் சலங்கை திருடிட்டாருன்னு சொல்லி பாண்டிய மன்னர் அவரை தூக்கிலிட இந்த மதுரையவே எரித்தால் அந்த கற்புக்கரசி கண்ணகி அவர்கள் விசாரணை என்ற பெயரிலே அழைத்து சென்று கொலை செய்து படுபாதக செயலில் ஈடுபடுவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக நமக்கு மேல கடவுள்னு ஒருத்தர் இருக்கார். அந்த தண்டனை நிச்சயம் கிடைக்கும். அதனால நீங்க வெறுமனே கூட்டு போய் ஒரு 5 பேரை ஜெயில வச்சுட்டு ஜாமீன்ல வெளியே விட்டுறலான்னு மட்டும் நினைக்காதீங்க. இங்க கண்ணகியாக, மடப்புறம் காளியாக நிச்சயமாக நீதி அரசர்கள் முன்னாடி அந்த கொலை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட்டு தீர வேண்டும் என்று இந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தில் நிச்சயமாக மக்கள் சார்பாக நாங்கள் பதிய வைக்கிறோம். இன்னைக்கு அந்த பையன் மிளகா பொடி போட்டு உடம்பு ஃபுல்லா காயம் பட்டு மொத்தம் 45 இடங்களிலே காயம், உள்காயம், வெளிகாயம், எலும்பு முறிவு, லங்ஸ், பிரெயின், ஹார்ட்ல எல்லாம் ரத்த கசிவு ஏற்பட்டு ஆட்டோல ஏத்தும் போதே இறந்து போயிட்டான். ஆனா மக்களை ஏமாற்ற ஆட்டோவில் ஏத்தி ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போற மாதிரி கூட்டு போய் கேப்டன் படம் ரமணா பாத்தீங்களா? செத்தவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி செத்த பையனை ஆட்டோவில் ஏத்தி கொண்டு போய் ட்ரீட்மெண்ட் கொடுக்கிறேன்னு ஏமாற்றி இந்த காவல்துறை நிச்சயமாக தூக்கிலிடப்பட வேண்டும். அந்த கயவர்களை, அந்த கயவர்கள் தூக்கிலிடப்பட வேண்டும். மனித உயிரை பறிக்கின்ற அந்த வேலை யார் உங்களுக்கு கொடுத்தா? கையில ஒரு லட்டி பிரவுன் ட்ரெஸ் போட்ட நீங்க என்ன தேவ தூதர்களா? நீங்க
கிடையாது. நீங்களும் ஒரு மனிதர், சக மனிதர். ஒரு ஆடு கோழியை வெட்டினாலே நம்ம எவ்வளவு ஃபீல் பண்றோம். ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிட்டா எவ்வளவு ஃபீல் பண்றோம். ஏன் மனிதர்கள் இல்லையா? நீங்க காக்கி சட்டையை போட்டா கல் நெஞ்சம் படிச்சவர்கள் ஆயிருவீங்களா? அந்த பையன் கத்துறான், கதறான், ஒரு எவிடன்ஸ் கூட வரக்கூடாதுன்னு நீங்க பிளான் பண்ணி கோயில் பேக் சைட்ல வச்சு அடிச்சீங்களே. ஆனா கடவுள் இருக்காருன்னு சொல்லி ஒரு இடத்துல இருந்து அந்த வீடியோ பதிவு செஞ்சு இன்னைக்கு உலகத்துக்கு காமிச்சாரு. அங்கதான் நிக்கிறாங்க நம்ம மடப்புறம் காளியம்மா. அங்கதான் அம்மா நிக்கிறாங்க, மடப்புறம் காளி தாய். சத்தியத்தின் பக்கம் தான் இன்னைக்கு தெய்வம் நிற்கும் எப்பவும். அந்த பையன் அவ்வளவு தூரம் அழுகுறான், கத்துறான், மனசுல கொஞ்சம் கூட ஈரமே இல்லையா? காவல்துறை அதிகாரிகளே, இன்னைக்கு அவங்க குடும்பத்துல 5 பேர் சேர்ந்து ஒரு 10 பொம்பளைங்களை உட்கார வச்சு எங்க குடும்பத்துக்கு என்ன அப்படின்னு இன்னைக்கு லேடிஸை விட்டு அது ஒரு சீன் கிரியேட் பண்றாங்க அரசு. பிள்ளையும் கிள்ளி விடுறது இவங்கதான், தொட்டிலை ஆட்ட விடுறதும் இவங்கதான். இப்ப உங்க ஹஸ்பண்ட் யாரும் இறக்கலையே. இன்னைக்கு காவல்துறை அதிகாரியுடைய குடும்பங்கள் இன்னைக்கு நீலி கண்ணி வடிக்கிறாங்க ரோட்ல உட்கார்ந்து. ஏன் அவங்கள அடிச்சு கொண்டு பண்ணும்போது உங்களுக்கு மனசாட்சி இல்லையா? நீங்களும் தானே ஒரு குழந்தைகளை பெற்றெடுத்த தாய் தானே நீங்க. அப்போ நீதி கிடைக்கணும் என்றால் அனைவரும் ஒன்று சேரணும். கேப்டன் அடிக்கடி சொல்வார், தப்பு பண்ணா தண்டனை அனுபவித்தே தீரணும், உப்பு தின்னா தண்ணி குடிச்சே ஆகணும். எனவே இந்த காவல்துறை அதிகாரிகள் வெறும் எஃப்ஐஆரோ வெறும் கண் துடைப்புக்காக ஜெயில இருக்கிறதோ யாரும் ஏத்துக்க முடியாது. நிச்சயமாக சிபிஐயும் நீதி அரசர்களும் கண்டுபிடிச்சு என்ன ஆக்சுவல் அங்கு நடந்தது என்பதை மக்களுக்கும் வெளி உலகத்திற்கும் கொண்டு வந்து சேர்க்கணும். உண்மையில் அந்த பையனை யார் அடிச்சு கொன்னாங்களோ அவர்களையும் எப்படி அந்த பையனை அவங்க அடிச்சாங்களோ அதே பாணியில, அதே லட்டில, அதே மாதிரி அடிச்சு, அதே மாதிரி உடம்பு முழுக்க காயங்களை ஏற்படுத்தி, அதே மிளகா பொடியை எடுத்து எல்லா இடத்துலயும் அவங்க எங்கெல்லாம் வாயில, கண்ணுல, மூக்குல, வாயில எங்கெல்லாம் போட்டாங்களோ அதே மாதிரி போட்டு இனி வருங்காலத்தில் ஒரு காவல்துறை கூட யாரையும் இது மாதிரி வஞ்சிக்காத நிலவை அந்த தீர்ப்பை இருக்கணும் சொல்லி நீதி அரசர்களை இந்த மதுரையில, இந்த தென் பூமியில இருந்து நான் கேட்டுக்கொள்கிறேன். காளியம்மன் உருவில், கண்ணகியின் உருவில், என் தாய் குலங்களின் உருவில், அஜித் குமாரின் தாயின் வரிவில் நான் கேட்டுக்கொள்கிறேன். அதே பாணியில நிச்சயமாக அவர்களுக்கும் தண்டனை வழங்கப்படும். அப்பொழுதுதான் இனி வருங்காலங்களில் காவல்துறை யாரையும் விசாரணை என்ற பெயரில் அழைத்து சென்று அவர்களை கொலை செய்வதிலிருந்து நிச்சயமாக தடுக்க முடியும். அது மட்டுமா இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு பாருங்க. இன்னைக்கு பெண்கள் எவ்வளவு பேர் வரதட்சணை கொடுமையில இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இந்த ஒரு வாரத்துல 4 பெண்கள் தற்கொலை பண்ணிருக்காங்க. எதுக்கு? பவுன் போடலையாம். என்ன? கோல்டு 500 பவுன் போடணுமா, 300 பவுன் போட்டாங்களா, 200 பவுன் போடலன்னு டார்ச்சர் பண்ணி ஒரு பொண்ணு திருப்பூர்ல இறந்துருச்சு, திருவள்ளூர்ல ஒரு பொண்ணு, வேலூர்ல ஒரு பொண்ணு. இது என்ன நடந்துட்டு இருக்கீங்க? என்ன நடக்குது இந்த நாட்டுல? ஒரு பொண்ணு முக்கியமா இல்ல பொண்ணு முக்கியமா? என்ன பொண்ணுன்னா என்ன? உயிர் உள்ள ஒரு ஜீவன். பொண்ணுன்னா என்ன? மெட்டல், உலோகம். அது ஒரு உலோகத்திற்கும் ஒரு பெண்ணுக்கும் வித்தியாசம் தெரியாத குடும்பங்கள்ல நீங்க எதுக்கு அந்த பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணி போறீங்க? ஒரு அப்பா அம்மா அந்த குழந்தைய பெற்று எடுத்து வளர்த்து ஆளாக்கி இன்னைக்கு ஒரு மாமனார் மாமியார் என் புருஷன் இருக்கான்னு அவங்க கையில ஒப்படைச்சா அவங்கள வரதட்சணை கொடுமை என்ற பேர்ல கொலை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் நிச்சயமாக அதிகபட்ச தண்டனையான ஆயுள் தண்டனை நிச்சயம் வழங்கியே தீர வேண்டும். அப்பொழுதுதான் இனி வருங்காலங்களில் வரதட்சணை கொடுமை நடக்காது என்பதை கேட்டுக்கிறேன். இது கேப்டன் எப்ப சொன்னாரு? யாரிடமும் வரதட்சணை வாங்கவும் கூடாது, கொடுக்கவும் கூடாது என்பதை ரசிகர் மன்ற காலத்துல இருந்து கேப்டன் சொல்றார். நம்ம வீட்டுக்கு வாழ வர பொண்ணு, அந்த பொண்ணை ஒரு பெண்களை நாம தான் ஆராதிக்கணும், அவங்கள நல்லபடியா வச்சுக்கணும். அவங்க போடுற அந்த நகையில என்ன இருக்கு? அந்த பெண்ணின் புன்னகை தான் அதை விட சிறந்தது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். உங்க குடும்பத்துக்கு அவங்க வாரிசுகளை பெற்றெடுத்து இந்த குடும்பத்தை வழி நடத்த வரும் பெண்களை
யாரும் தயவு செஞ்சு கேட்டுக்கிறேன், டார்ச்சர் பண்ணாதீங்க. இந்த 2021 இருந்து இப்ப 2025க்குள்ள லாக்டவுன் கொலைகள் எவ்வளவு தெரியுமா? விசாரணை என்ற பேர்ல இது வரைக்கும் மொத்தம் 24 கொலைகள் தமிழ்நாட்டில் மட்டும் நடந்திருக்கு. லாக்டவுன் கொலைகள் 24 கொலைகள் தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. இதே போன முறை அதிமுக ஆட்சியில் இருந்தப்போ தூத்துக்குடியில அப்பாவும் பையனையும் கொன்ன போது வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சாங்க திமுக. இன்னைக்கு எங்க போயிருக்காங்க? யாரும் அதை பத்தி வாயே திறக்க மாட்டேங்கிறாங்க. கூட்டணியில இருக்கிறவங்க பூ போட்டு போயிட்டாங்க, அதோட அவங்க வேலை முடிஞ்சது. ஏன் அன்னைக்கு அவ்வளவு தூரம் பேசினவங்க ஏன் இன்னைக்கு பேச மாட்டேங்கிறீங்க? கூட்டணி என்பதாலா? அப்ப கூட்டணி தான் உங்களுக்கு முக்கியம், மக்கள் முக்கியம் இல்லையா? மக்கள் பிரச்சனை உங்களுக்கு முக்கியம் இல்லையா? இங்க உங்களுக்கு வாக்களித்த மக்கள் முக்கியம் இல்லையா என்ற கேள்வியை தமிழக அரசுக்கு நான் கேட்கிறேன். இன்னைக்கு பாருங்க, தமிழக அரசு முதல்வர் போன்ல பேசுறார். நானும் டிவியில பார்த்தேன். என்ன பேசினாரு? சாரிமா சாரிமான்றார். சாரிமா சாரிமான்னா அந்த செத்த பையன் வந்துருவானா? சொல்லுங்க. சாரிமா சாரிமா, தைரியமா இருங்க, தைரியமா இருங்க. பையனை இழந்துட்டு நிக்கிறாங்க அந்த அம்மா. எங்க தைரியமா இருக்கிறது? எங்க தைரியமா இருக்கிறது? இருக்கிறதே 2 புள்ள, அதுல ஒரு புள்ள அடிச்சு கொலை செய்யப்பட்டு இறந்துருக்கான். தைரியமா இருங்க, தைரியமா இருங்க அப்படின்ட்டு என்ன உங்களுக்கு செய்யணுமா செய்யறோம்னு அங்கேயும் ஒரு கண் துடைப்பு. அதான் நடக்குது. வீட்டு பட்டா ஒரு வீடு கட்டி தரோம், உங்க பையனுக்கு வேலை கொடுக்குறோன்னா முடிஞ்சு போச்சு. சாரிமா சாரிமான்றீங்களே, சாரிமா அந்த போன உயிருக்கு அந்த அம்மாவுக்கு பையனை திருப்பி தருமா முதல்வர் அவர்களே? ஆனா ஒரு கன்சர்னோட பேசுனீங்க, ஒரு மனிதாபிமானம் உங்க பேச்சுல இருந்தது, அதை நான் ஏத்துக்கிறேன். ஆனா இது தீர்வு கிடையாது. இன்னைக்கு காவல்துறை யார் கையில இருக்கு? நமது முதலமைச்சர் கையில தான் காவல்துறை இருக்கிறது. எனவே இது முழுவதுமாக முதல்வர் தான் பொறுப்பு ஏற்க வேண்டும். காவல்துறையை தன் கையில் வைத்திருக்கும் முழு பொறுப்பு ஸ்டாலின் அவர்களுக்கு தான். இன்னைக்கு அந்த பையன் மடப்புறம் கோயில்ல இன்னைக்கு செக்யூரிட்டியா வேலை பார்த்திருக்கான். இன்னைக்கு செக்யூரிட்டி சங்கம் முழுவதும் நம்ம ஆர்ப்பாட்டத்திற்கு ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. அந்த சங்கத்திற்கு தேமுதிக சார்பாகவும் மக்கள் சார்பாகவும் இந்த நேரத்தில் நான் நன்றிகளை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இன்னைக்கு வேலை வாய்ப்பு கிடைக்காதனால கிடைச்ச வேலையில அந்த பையன் அவங்க குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக அந்த வேலையில சேர்ந்தான். ஆனா என்ன ஞாபகம் நடந்தது? யாரோ ஒரு லேடி அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் பண்ணோன்னு அடிச்சு கொண்டு போய் கொலை பண்றீங்க. என்ன இன்ஃப்ளூயன்ஸ் அங்க? யாரோ எஸ்பி போன் பண்றாரு, டிஎஸ்பி போன் பண்றாரு, கலெக்டர் போன் பண்றாங்க, அதிகாரிகள் போன் பண்றாங்கன்னா அந்த பெண்ணின் பின்னணி என்ன? யார் அந்த பெண்? அந்த நிக்கிதா என்ற பெண் யார்? இன்னைக்கு பார்த்தா அவ்வளோ கம்ப்ளைண்ட்ஸ் அந்த அம்மா பேர்லயே இருக்கு. எனவே காவல்துறையும் நீதி அரசர்களையும் இங்க நான் கேட்டுக்கிறேன், முதலில் நீங்கள் விசாரிக்க வேண்டிய நபர் அந்த நிக்கிதா என்கின்ற பெண் தான் என்பதை இந்த நேரத்துல நான் சொல்றேன். எதையோ சொல்லி அந்த அம்மா தப்பிச்சுட்டு போக முடியாது. அவங்க தானே கம்ப்ளைண்ட் பண்ணாங்க, அவங்கள கூப்பிட்டு விசாரிங்க. எங்க நீ நகை வச்ச, யார் திருடினா, எதுக்காக நீ அந்த பையன் மேல சந்தேகப்படுறீங்க என்பதை நிச்சயம் நீதி விசாரணை நடத்தணும். இன்னைக்கு எஸ்பி டிஎஸ்பில இருந்து எல்லாரையும் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. சஸ்பென்ஷன் தீர்வு கிடையாது. நிச்சயம் அந்த பையனுக்கு நியாயம் கிடைக்கணும், தீர்வு கிடைக்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க டாஸ்மாக் கடைகள், கள்ளச்சாராயம், போதை வஸ்துகள், கஞ்சா, மெத்தபெட்டமின், கொக்கைன் என்று இன்னைக்கு தமிழ்நாடே போதை நாடாக மாறிக்கிட்டு இருக்கிறது. இதையெல்லாம் தடுக்க வேண்டிய அரசு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கிறது. போனா உடனே ஒரு 2 சினிமாக்காரங்களை பிடிச்சி கைது பண்ணிட்டா அப்படியே கஞ்சாவை ஒழிச்சிட்ட மாதிரி. ஏன் வேற யாருமே கஞ்சா போதையில யூஸ் பண்ணலையா, இல்ல டாஸ்மாக் யூஸ் பண்ணலையா? இன்னைக்கு ஸ்ரீகாந்த், கிருஷ்ணா அப்படின்னு 2 நடிகர்களை கைது பண்ணியிருக்காங்க. எதுக்கு? அவங்க போதை பொருளை எடுத்துக்கிட்டாங்க. தமிழ்நாடே இன்னைக்கு 95% குடியிலையும் கள்ளச்சாரத்திலையும் போதையிலும் தான் இருக்காங்க. ஏன் அவங்களையெல்லாம் இந்த அரசு கைது பண்ணல? அப்போ இது திசை திருப்பும் நாடகம். யாராவது ஒரு ஃபெமிலியர் ஃபேஸ் ஒரு 2 பேர் அரெஸ்ட் பண்ணிட்டா உடனே கஞ்சாவை அடைச்சிட்டோம்னு அர்த்தமா? வாங்க, தமிழ்நாடு முழுக்க முதல்வர் அவர்களே ஒண்ணுன்னு காமிக்கிறீங்க. தமிழகமே ஓரணியில திரளணும் மட்டும் ஒத்த விரல காமிக்கீங்களே, அதே மாதிரி நீங்க தமிழ்நாடு முழுக்க போய் ஆய்வு செய்யுங்க.
எங்கெல்லாம் போதை இருக்கு, எங்கெல்லாம் கலாச்சாரம் இருக்கு, எங்கெல்லாம் டாஸ்மாக் இருக்குன்றத முதல்வர் ஆய்வு செய்யணும். ஓரணியில எல்லாம் தரணும், எல்லாம் மறுபடியும் எங்களுக்கு ஓட்டு போடுங்கன்னு கேட்கிறீங்களே, அப்ப உங்கள் நோக்கம் என்ன? அடுத்த தேர்தலும் அடுத்த வெற்றியும் அடுத்த ஆட்சியும் தானே ஒழிய வாக்களித்த மக்களின் நிலையை பற்றி, இந்த தமிழக மக்களை பற்றி முதல்வருக்கு அக்கறை இல்லை என்பது தெளிவாக இதுல தெரிகிறது. அப்போ உங்கள் நோக்கம் தேர்தலும் அரசியலும் தானே காண்டி வாக்களித்த மக்கள் இல்லை என்பதை நீங்கள் செய்கின்ற செயல் மூலம் காமிச்சுட்டு இருக்கீங்க. அதனால நிச்சயம் இதெல்லாம் தடுக்கப்படணும். ஒரு பக்கம் மணல் கொள்ளை, மலை கொள்ளை, காடுகள் கொள்ளை, இன்னைக்கு சேலத்துல பார்த்தா செம்மண் கொள்ளை, அப்படியே மலையா திருடிக்கிட்டு இருக்காங்க. மலைகள் இன்னைக்கு காணாம போயிட்டு இருக்கு. அதை போய் யாராவது தடுத்தா உடனே அவங்களை அடிக்கிறது, ரவுடிகளை விட்டு ஏவுவது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கிறது. இன்னைக்கு நீங்க நேற்று பார்த்திருப்பீங்க, சேலத்துல செம்மண் மலையை உடைந்து எடுத்து திருடி கொண்டிருந்தவர்களை நியூஸ் 24/7 போய் வீடியோ தைரியமா எடுத்ததுனால அங்க இருக்கிற குண்டர்களை வைத்து நிருபர்களை தாக்குறாங்க. அப்போ 4 தூண்களில் ஒரு தூண் இன்னைக்கு பத்திரிகையாளர்கள். அவர்களை அடிக்கிறீங்கன்னா அந்த உரிமை யார் உங்களுக்கு கொடுத்தது? அப்ப திமுக ஆட்சிக்கு வந்தாலே அராஜகமும் ரவுடிசம் தானே. அப்ப பத்திரிகையாளர்களுக்கு பாதுகாப்பு இல்லை, வேலை பார்க்கிறவங்களுக்கு பாதுகாப்பு இல்லை, பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, யாருக்கும் பாதுகாப்பு இல்லைன்னா என்ன ஆட்சி இங்க நடக்கிறது என்ற கேள்விதான் மக்கள் கேள்வியாக நான் கேட்கிறேன். பத்திரிகையாளர்களே, ஒரு பத்திரிகையாளரை அடிச்சா ஒட்டுமொத்த பத்திரிகையாளர்கள் ஒன்று சேருங்கள். எதுக்கு ஆளுங்கட்சிக்கு பயப்படுறீங்க? நாளைக்கு அவருக்கு வந்த நிலைதான் உங்களுக்கு என்பதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க. என்ன உண்மையே அவங்க எடுத்து வெளிச்சத்துக்கு காமிக்கிறாங்க, உடனே அவங்களை அடிக்கிறது, ரவுடிசம் பண்றது, என்ன நிலை இது? எனவே இது எல்லாமே நிச்சயம் தடுக்கப்படணும், மாறணும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்பதை கேட்டுக்கிறேன். அதனால நிச்சயம் அஜித் குமார் அவர்களுக்கு நியாயம் கிடைக்கணும். நீதி அரசர்களே, உங்களை தலை வணங்கி கேட்டுக்கொள்கிறேன். இந்த கொலையின் பின்னணியில் என்ன உண்மை நடந்தது என்பதை மக்களுக்கு நீங்கள் வெளிச்சம் போட்டு காட்டணும். உண்மையிலே அந்த நகை எங்க போச்சு? உண்மையிலே அந்த பையன் திருடுனானா திருடலையான்னு கூட தெரியல. அப்ப எங்க போச்சு? அப்ப யாரு குற்றவாளி, யார் இன்னைக்கு தண்டிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்ற நியாயத்தை நீதி அரசர்கள் நிச்சயமாக வெளியே கொண்டு வர வேண்டும். இனி தமிழ்நாட்டில் இது மாதிரி ஒரு நிகழ்வு எங்குமே நடக்காத வண்ணம் நிச்சயம் காக்கப்பட வேண்டும் என்பதை இந்த ஆர்ப்பாட்டத்தின் மூலமாக நான் கேட்டுக்கொள்கிறேன். இது முடிஞ்சு போனவர்கள் நிச்சயமாக மக்கள் சார்பாக ஒரு மனுவை முதல்வருக்கும் பிரதமருக்கும் நாங்கள் அனுப்புவோம். தேமுதிக சார்பாக அஜித் குமாருக்கும் அவங்க குடும்பத்திற்கும் உண்மையை கண்டறிந்து அந்த நிலை மாற நிச்சயம் முதல்வர் கவனத்துக்கும் சென்ட்ரல் கவர்மெண்ட் பிரைம் மினிஸ்டருக்கும் இதை நாங்கள் கொண்டு போவோம். உண்மை நிலை வெளியே வரணும். இன்னைக்கு நம்ம காசு கொடுக்கறதுனாலயோ வீடு கொடுக்கறதுனால அந்த உயிர் திரும்ப வரப்போறது கிடையாது. ஆனா அந்த பச்சை உயிர் எப்படி துடி துடிக்க இறந்தாரோ அதே பாணியில யார் குற்றவாளியாக இருந்தாலும் அதே பாணியில அவர்களுக்கும் அந்த தண்டனை தருவது ஒன்றுதான் இந்த பிரச்சனைக்கு தீர்வாக இருக்க முடியும். அப்பதான் அஜித் குமாரினுடைய ஆன்மா சாந்தி அடையும். அப்பதான் அஜித் குமார் குடும்பத்திற்கு உண்மையை இந்த நாடு கொடுத்தது என்ற நிலை உருவாகும். அதனால நிச்சயமாக யார் தப்பு செய்தாலும் அவர்களுக்கு தண்டனையை வழங்கணும் சொல்லி நான் கேட்டுக்கிறேன். முதல்வர் அவர்கள் சாரிமா சாரிமா என்று சொன்னால் போதாது. கேப்டன் என்ன சொல்வார்? தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. மன்னிப்பு ஏன் சொன்னார் தெரியுமா? ரமணால அந்த மன்னிப்புன்ற வார்த்தையை போட்டுட்டு அப்படியே தப்பிக்கின்ற கயவர்கள் வாழ்கின்ற பூமியாக இந்த தமிழ்நாடு மாறிவிட்டது. வெறும் மன்னிப்புட்டா முடிஞ்சு போச்சா? அடிச்சு கொன்றுவீங்க. சாரி மன்னிப்புன்னா அந்த உயிர் அப்படியே எந்திரிச்சு நிக்குமா? அப்ப என்ன நியாயம் இது? அதனாலதான் கேப்டன் என்ன சொன்னார்? தமிழில் எனக்கு பிடிக்காத ஒரே வார்த்தை மன்னிப்பு. அதனாலதான் நான் சொல்றேன், வெறும் மன்னிப்பு இதுக்கு தீர்வு இல்லை. தீர்வு என்ன? யார் தப்பு செஞ்சாங்களோ அதே பாணியில அதே மாதிரி அவங்களுக்கு அந்த தண்டனை தரணும். கரெக்ட் தானேமா? கரெக்ட் தானே நான் சொல்றது? அப்பதானே அந்த பையன் எவ்வளவு கஷ்டம் அனுபவிச்சான்றது அடிச்ச அந்த ஆளுக்கு உணர்த்தணுமா இல்லையா? அந்த
அந்த பெத்த தாய் வயிறு பத்தி எரியுதா இல்லையா? அப்போ அந்த தண்டனையை தந்தால்தான் இனி வருங்காலத்துல அதிகாரிகளுக்கு பயம் வரும். இது ஒரு கொலை இல்ல, 2 கொலை இல்ல, இது வரைக்கும் மொத்தம் 24 கொலைகள் இந்த 3-4 வருஷத்துல நடந்திருக்கு. இனி ஒரு கொலை கூட இந்த மாதிரி கொலைகள் விசாரணைக்கு அழைத்து செல்லும் போது நடக்க கூடாது. அதே மாதிரி இன்னொன்னு, இந்த கவர்மெண்ட் மக்கள் சார்பா நான் கேட்டுக்கிறேன், எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா வைங்க, எல்லா இடத்திலும் ஆய்வு செய்யுங்க. ஒரு விசாரணைக்கு என்று கூட்டு போனா அவர்களை அடிக்க கூடாது, உரிய முறையில் விசாரணை நடத்த வேண்டும் என்று ஒரு ஜீவம் பாஸ் பண்ணுங்க. ஒரு கட்டாயம் நீதி அரசர்கள் அதுக்கான சட்டத்தை உருவாக்குங்க, விசாரணை செய்யுங்க. முதல்ல தப்பா ரைட்டா தெரிஞ்ச பிறகு அதுக்குரிய தண்டனையை நீதிபதிகள் கொடுப்பாங்க. அரசாங்கம் எதுக்கு இருக்கு? நீதி அரசர்கள் எதுக்கு இருக்காங்க? அதனால எல்லா இடத்துலயும் சிசிடிவி கேமரா நிச்சயம் இருக்கணும். எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் விசாரணை கைதிகளை விசாரிக்கின்ற அந்த இடத்தில் நிச்சயமாக எல்லா போலீஸ் ஸ்டேஷன்லயும் சிசிடிவி கேமரா இருக்கணும். அதை முக்கியமான அதிகாரிகள் கிட்ட நேரடி தொடர்புல அந்த சிசிடிவி அந்த ஃபுட்டேஜ் போகணும், அவங்க பார்த்து செக் பண்ணும். லட்டியை முதல்ல போலீஸ் கையில இருந்து எடுங்க, லட்டியை முதல்ல போலீஸ் கையில இருந்து வாங்கினாதான் இந்த நாட்டுக்கே தீர்வு. யார் உங்களுக்கு அந்த லட்டியை கொடுத்தது? நீங்க என்ன பெரிய இதுவா, ராஜாவா? நீங்க திருப்பி அந்த லட்டியில் அடிச்சா நீங்க தாங்குவீங்களா? திருப்பி அதே லட்டில ஒட்டுமொத்த மக்கள் சேர்ந்து திருப்பி அடிச்சா நீங்க தாங்குவீங்களா? யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் வயிறு இவ்வளவு பெருசு இருக்குது, போலீஸ்க்கு ஓட கூட முடியாது. மக்கள் திருப்பி அடிச்சா உங்களுக்கு ஒரு மரியாதை கொடுக்கறாங்க, அந்த காக்கி சட்டைக்கு ஒரு மரியாதை கொடுக்கறாங்க, காப்பாத்திக்கங்க. மக்கள் ஒன்று திரண்டால், புரட்சி வெடித்தால் ஒரு காவல்துறை அதிகாரி கூட நிற்க முடியாது என்பதை நிச்சயமாக இதே போல நடந்தால் தமிழ்நாட்டிலும் அதை நம்ம பார்க்க வேண்டி வரும். இப்ப ஸ்ரீலங்கா பக்கத்துல தான் இலங்கை இருக்கு, பார்த்தோம்ல. ஒட்டுமொத்த மக்களே திரண்டு ஆட்சியாளர்களையும் அதிகாரிகளையும் விரட்டி விரட்டி அடிச்ச சம்பவம் நம்ம பக்கத்துல இருக்கிற நாடு ஸ்ரீலங்கால பார்த்தோம். ஸ்ரீலங்கால நடக்கிறது தமிழ்நாட்டில் நடக்க எவ்வளவு நேரம் ஆகும்? எவ்வளவு நேரம் ஆகும்? இங்க இருக்கிறவங்களுக்கு வீரம் இல்லையா, தைரியம் இல்லையா? எல்லாம் இருக்கு. வேலூர் நாச்சியார்கள், மருது பாண்டியர்கள் நிற்கின்ற பூமி இது. எதுக்கு அமைதி காக்குறாங்க? பொறுமை, அந்த கௌரவம், அந்த காவல்துறைக்கு கொடுக்கின்ற கௌரவம் தான். அதை நீங்க காப்பாத்திக்கங்க. ஒரு ஹெல்மெட் போடலன்னா அடிக்கிறீங்க, ஒரு கோடை தாண்டிட்டா அடிக்கிறீங்க. ஆனா தண்ணி தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடைகளை திறந்து வைத்ததும் அரசாங்கம் தான். ஆனா குடிச்சிட்டு வந்தா நிக்க வச்சு 1000 ரூபாய் ஃபைன் வாங்குறீங்க. இது என்ன? 10,000 சாரி, அப்படியா? 13,000 அப்படி ரேட் ஏறினே போது 10,000 13,000 இப்படி இவங்களே டாஸ்மாக் கடைகளையும் திறந்து வைப்பாங்க, தண்ணி அடிச்சுட்டு வந்தா ஃபைனும் போடுவாங்க. இது என்ன நியாயம்? நிச்சயமாக நீதி அரசர்கள் இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு ஏற்படுத்துங்க. இன்னைக்கு கோவில்கள் பள்ளிக்கூடங்களை விட தமிழ்நாட்டில் தெருவுக்கு 10 டாஸ்மாக் கடைகள் தான் இருக்குது என்பதை இன்னைக்கு தலை வைத்து நான் குனிந்து சொல்றேன். குடிச்சு விட்டு அலைகிறாங்க இல்லமா? பாருங்க பெண்கள் எவ்வளவு வேதனைப்படுகிறார்கள் என்பதை கொஞ்சம் பிரஸ் பீப்புள் நீங்க பார்க்கணும். எல்லா பெண்களுமே அவங்க குடும்பத்துல குடியினால பாதிக்கப்பட்டிருக்காங்க, இதுல மாற்று கருத்து இல்லை. நான் ஒரு பெண், பெண்ணின் கஷ்டம் என்னன்னு உங்க வீட்டு பெண்ணா, உங்கள் சகோதரியா, அந்த பெண்ணின் கவலை கஷ்டம் என்ன நான் 100% உணர்ந்திருக்கேன். நானும் கேப்டன் மனைவி, 2 குழந்தைகளின் தாய் உங்களை மாதிரி தான். அதனால என்னைக்கு இந்த குழி தமிழ்நாட்டில இருந்து போதோ அன்னைக்குதான் தமிழ்நாட்டுக்கு உண்மையிலே விடிவு காலம். அன்னைக்குதான் விடிவு காலம், அதுல மாற்று கருத்து இல்லை. அது நாள் சீக்கிரம் வரணும் தான் நம்ம கடவுளை பிரார்த்திச்சுக்கணும். எனவே ஒரு விரல் புரட்சி மூலம் புரட்சியை ஏற்படுத்துங்க. இன்னைக்கு எவ்வளவு விலைவாசி உயர்வு, இன்னைக்கு கஞ்சா போதை விற்பனை, இளைஞர்களுக்கு வேலை இல்லை, இந்த மாதிரி அராஜகங்கள் எல்லாமே நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையெல்லாம் மாறணுமா வேணாமா? மாறணுமா இல்லையா? எனவே பெண்கள் நீங்கள் சேர்ந்து முடிவெடுத்தால் அதை தடுக்கின்ற சக்தி இன்னைக்கு யாருக்குமே இல்லை. வாக்கு சதவீதத்துல ஆண்களை விட பெண்கள் தான் இன்னைக்கு அதிகமா இருக்கீங்க தமிழ்நாடு முழுக்க. பெண்கள் நினைத்தால் ஒரு மாற்றத்தை, ஒரு புரட்சியை நிச்சயம் நம்மால
ஏற்படுத்த முடியும் 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 அப்படின்னு சொல்லி இந்த நேரத்தில் உங்க எல்லாரையும் பார்த்து கேட்டுக்கிறேன். ஒரு சின்ன உறுதிமொழி எடுக்கலாமா? நான் சொல்றேன், எல்லாரும் அதை திருப்பி சொல்லுங்க. நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். அஜித் குமாருக்கு நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும், நியாயம் வேண்டும். கொலை குற்றவாளிகளை தண்டிக்க வேண்டும். காவல்துறையே, காவல்துறையே இந்த அராஜக போக்கை கைவிட வேண்டும். காக்க வேண்டும், காக்க வேண்டும். வாக்களித்த மக்களை காக்க வேண்டும், காக்க வேண்டும், காக்க. நியாயம் வழங்கு, நியாயம் வழங்கு. அஜித் குமாருக்கு நியாயம் வழங்கு. தவறு செய்தவர்கள் யாராக இருந்தாலும் மக்கள் முன் அவர்களை நிறுத்த வேண்டும். அஜித் குமாருக்கு கொடுத்த அதே தண்டனையை அந்த காவலாளிகளுக்கும் வழங்க வேண்டும். நீதி வெல்லும், நீதி வெல்லும். நிச்சயமாக புரட்சி மாற்றம் வரும். நல்லவர்கள் லட்சியம் வெல்வது நிச்சயம் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டத்திலே கலந்து கொண்ட வந்திருக்கும் அனைத்து தாய்குலங்களுக்கும், பத்திரிகையாளர்களுக்கும், தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தை சேர்ந்த அனைத்து நிர்வாகிகளுக்கும், தொண்டர்களுக்கும் என்னுடைய இருக்கரம் கூப்பி நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும். பை பை.